அனைவருக்கும் வணக்கம். நம்ம பைரவக்குடியில் முதல் ஆண்டு, அதாவது நிறைவடைந்து 2ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறனால நேற்று நாங்கள் கணபதி ஹோமம் பண்ணினோங்க. உங்களோட ஆசையோட கணபதி ஹோமம் நல்ல முறையில் நடந்து நினச்ச மாதிரியே எல்லாமே எந்த தடையும் இல்லாமல் நல்ல முறையில் அந்த கடவுள் நம்மளுக்கு துணை இருந்து கணபதி ஹோமம் பண்ணி முடித்தாச்சுங்க. எல்லாத்தையும் கூப்பிடணுன்னு தான் நினச்சேன். ஆனால் நான் ஒருத்தியாக செய்கிறனால கூப்பிட்றது பெருசில்லை, வர்றவங்கள கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் யாரையும் கூப்பிடலை. நான் சில நண்பர்கள், எல்லாருமே நண்பர்கள் தான், கோச்சிக்காதீங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள ஃபோன்லேயே கூப்பிட்டேன். முடிஞ்சவங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம செல்விராஜா சிஸ்டரு, நீலவேணி சிஸ்டரு, கார்த்தியாயினி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் பக்கத்தில் இருந்ததுனால வந்திருந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் இருந்து என் கூடயே எல்லாத்துலேயும் பங்கு வச்சு வேலையெல்லாம் செஞ்சு நல்லா நான் எவ்வளோ கஷ்டப்படுறேனோ அதை விட நேற்று எல்லாருமே ஷேர் பண்ணி வேலை செஞ்சு எல்லாரையும் நல்ல முறையில் கவனித்தாங்க. நம்ம பைரவக்குடியில் அம்மா, என்னோடய ரிலேஷன், என் நாத்தனார், பக்கத்தில் ஒர்க் ஷாப்பில், ஏன்னா நம்ம குடில் பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம குடில் அமைச்சு கொடுத்த அவங்கள மட்டும்தாங்க அழைச்சிருந்தேன். கண்டிப்பாக நம்மளுக்குன்னு பைரவ குடிலுக்குன்னு ஒரு சொந்தமாக இடம் வாங்கி இதே மாதிரி குடில் போட்டு உங்களை எல்லாத்தையும் கண்டிப்பாக அழைச்சி நம்ம கணபதி பண்ணணும் தான் என்னோடய ஆசை. அது கண்டிப்பாக கூடி சீக்கிரம் நடக்கும். நடக்கிறப்ப எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், எல்லோரும் வாங்க. நல்ல முறையில் நேற்று விசேஷம் நடந்ததுங்க. கணபதி ஹோமம் முடிச்சுட்டு நம்ம குழந்தைகளுக்கும் ஒரு 8-9 குழந்தைகளுக்கும் வேக்சின் பண்ணாமல் இருந்தேன், அதையும் பண்ணியாச்சு. நம்ம டாக்டர்ஸும் வந்திருந்தாங்க. ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு முதல்ல அவங்க தான் வேணும். ஏன்னா ஏதாவது ஒரு அவசரம் அப்படின்னு சொன்னால் எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாலும் டாக்டரு அட்டன் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு. நிறைய பேர் நான் வேக்சினேஷன் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. என்னோடய குடியில் இருக்க அத்தனை குழந்தைகளுக்கும் கரெக்டான முறையில் வேக்சினேஷன் பண்ணி தான் நான் வச்சுருக்கிறேன். அதுக்கான ப்ரூஃபு, எவிடென்ஸும் நான் வச்சுருக்கிறேன். என்ன ஒரு 15 நாளுக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை டாக்டரே நம்ம குடிலுக்கு எல்லா குழந்தைகளும் டெஸ்ட் பண்ணி என்னென்ன பிரச்சனைங்கிறதே பார்த்துக்கிறாங்க. ஏன்னா 1-2 நாள் தூக்கிட்டு போயிடலாம் ஆட்டோ வச்சு. நிறைய குட்டிகளுக்கு பார்க்குறனால மேடமே நானே வரேன்னு சொல்லிட்டு அவங்களே டைம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிவிடுவாங்க. அதே மாதிரி நம்ம குடியிலே எல்லா குழந்தைகளுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் போகிறாங்க. பேசுகிறவங்களுக்கு 1000 பேசுவாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. என்னோடய வேலையை நான் கரெக்டாக செஞ்சுட்டு வர்றேன். இந்த பைரவ குடியில் அமைக்கிறதுக்காக இந்த இடம் கொடுத்த அந்த அம்மாவுக்கு தான் நம்ம கோடான கோடி நன்றி சொல்லணும். நல்ல முறையில் நிறைவேறியது. நன்றி.